இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து பணம் சம்பந்தமாக சில விஷயங்களை நான் சொல்ல ஆசைப்படுறேன். அதில் முதல் விஷயம், நம்பர் 1, உங்களை பணம் பெற தகுதியான நபர் என நீங்கள் நம்ப வேண்டும். எனக்கு பிறந்ததுலேருந்தே எல்லாமே நெகட்டிவ், எனக்கு எதுவுமே நல்லது நடக்கலை, எனக்கு எப்படி பணம் வரும், நான் ஏழை, பிறப்பால் ஏழை, இறப்பால் ஏழை அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. பிறப்பால் ஏழையாக இருக்கலாம், அது உன் குற்றம் இல்லை. நீ இறப்பால் ஏழைன்னா உன்னை விட அயோக்கியன், உன்னை விட முட்டாள், உன்னுடைய சோம்பேறி எவனும் கிடையாது. அதனால் முதல்ல அதை உடைத்து விட்டு உங்களை நீங்கள் முழுமையாக பணம் பெற தகுதியானவர் என நம்ப வேண்டும். 2வது, பணம் சுலபமாய் வரும் என நம்புங்கள். பணம்னாலே வந்து அது வந்து கஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. பணம் வந்து சம்பாதிக்கணும் கஷ்டம்னு சொல்லிட்டு, விச் இஸ் நாட் கரெக்ட். ஒரு நேரம் வரைக்கும் அது கஷ்டமாக இருக்கலாம். ஒரு நேரத்துக்கு பிறகு அந்த கஷ்டம் என்பது வந்து அது இஷ்டப்பட்ட ஒரு விஷயமாக மாறும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு காற்றாராக ஒரு கடலாக உங்களுக்கு வந்து அந்த பணம் வந்து வரும் என்பதை நான் அறுதிட்டு உறுதிட்டு கூறுகின்றேன். எப்படி கடல் எப்படி பறந்து வந்திருக்கின்றதோ அதே போல் உங்களுக்கு முன்னாடி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிராப் பண்ணுறது தான். ஒன்ஸ் நீங்கள் அந்த கொஞ்சம் கஷ்டத்தை கடந்துட்டிங்கன்னா அப்புறம் அது ரொம்ப இஷ்டப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். ஸோ அதனால் தயவுசெய்து பணம் சுலபமாய் வரும் என நம்புங்கள். நம்பர் 3 வந்து மன அழுத்தம் வந்து பண ஆற்றலை தடுக்கக்கூடிய வல்லமை கொண்டது. நீங்கள் ஆகவே மன அழுத்தத்தோடு இருக்கக்கூடாது. நம்பர் 2, அடுத்தவர்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடாது. நிறைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், அக்கா தங்கைகள், அண்ணன் தம்பிகள், குடும்ப உறவுகளுக்குள்ளே ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க அதில் ஓரிருவர் ரொம்ப மன அழுத்தத்தில் இருப்பாங்க. அக்காவுக்கு இதாகிடுமா, தம்பிக்கு இதாகிடுமா, அண்ணனுக்கு இதாகிடுமா, அப்பாவுக்கு இதாகிடுமா, ஆயிடுச்சா என்ன பண்ணுறது, இந்த சிந்தனைகள் வேண்டாம். மரத்தை வைத்தவன் தண்ணி ஊற்றுவான். நீங்கள் ஆண் இருக்கீங்கன்னா உங்கள் பொண்டாட்டி ஒரு 2 பிள்ளைகள், உங்கள் ஆத்தா, உங்கள் மாமனார் மாமியார், உங்கள் சொந்தக்காரங்க, இந்த முதல் வட்டம் அப்படின்னு இருக்குன்னா அந்த கணவர், மனைவி, குழந்தைகள், அவங்க கூட யார் இருக்காங்களோ அவங்க மட்டும் அந்த வீட்டில். மனைவிக்கும் அதே தான். இப்போது நீங்கள் ஒரு பெண் கட்டி கொடுத்தாச்சு, உங்களுக்கு 2 குழந்தைகள், உங்கள் கணவர்னா இந்த 4 பேர் தான் வட்டம். இந்த முதல் வட்டத்துக்கு அப்புறம் தான் மற்ற எல்லா விஷயங்களுமே. ஸோ அதனால் எப்போவுமே வந்து இந்த முதல் வட்டத்தை விட்டுட்டு 2வது வட்டம், 3வது வட்டம் எப்படி இருக்குது, 4வது வட்டம் எப்படி இருக்குன்றது திங்க் பண்ணுறதுனால உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கும். அதனால் நோய்கள் பெருக வாய்ப்பு உண்டு. குறிப்பாக வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த மன அழுத்தத்தால் தான் வரும். ஸோ இதை கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 4வது வந்து திங்கட்கிழமை வீட்டோட தெற்கு பக்கத்தை க்ளீன் பண்ணி பாருங்கள். இப்போ நான் எனக்கு இந்த பீரோ இருக்கிறது வந்து தெற்கு பக்கத்தில். இப்போ நான் தெற்கு பக்கம் க்ளீன் பண்ணால் எங்கள் வீட்டுக்கு வெளியிலையும் க்ளீன் பண்ணலாம், காம்பவுண்டுக்கு வெளியிலையும் க்ளீன் பண்ணலாம், வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கு நடுவில் இருக்க தெற்கு பக்கமும் க்ளீன் பண்ணலாம். இல்லை இது போல் பீரோ இருக்குது, இந்த தெற்கு பக்கம் ஃபுல்லாக பீரோ இருக்குன்னா இந்த பீரோவில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு க்ளீன் பண்ணி மறுபடியும் ரீடூ பண்ணலாம், அடுக்கலாம். ஸோ நீங்கள் பண்ணி பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அப்புறம் வந்து பணத்தை எப்போ கொடுத்தாலும் 2 கையால் கொடுங்க. பணத்தை இப்படி 2 கையால் கொடுங்க. இப்படி கொடுக்குறது, இந்த லெஃப்டில் கொடுக்குறது, அது மாதிரி பண்ணாதீங்க. பணமாக நீங்கள் டீல் பண்ணுறீங்க அப்படின்னா அது 2 கையால் தான் கொடுக்கணும். 2வது விஷயம், நீங்கள் இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கக்கூடாது. நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறேன், ஜிபே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து இன்னும் அந்த அளவுக்கு வளரல, நான் கேஷ் ட்ரான்சாக்ஷன் தான். ஸோ நீங்கள் அது மாதிரி கிரெடிட் கார்டு பேமெண்ட் கொடுக்குங்க, ஜிபே பேமெண்ட்டு அப்படின்னா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பேற்காது. ஸோ அந்த கமெண்ட் போடாதீங்க. அப்போ வீட்டில் இது வந்து ஒரு நார்த் இந்தியாவோட பழக்கம். இது நான் வந்து 1998 இந்த விஷயத்தை 98-99 இந்த விஷயத்தை நான் பார்த்துருக்கேன். குஜராத்தில் அனந்தன் ஒரு இடத்துல வீட்டில் வந்து நீர் தெளிக்கும் போது துளசி செடியை அதில் துளசி இலைகளை அதை போட்டு வீட்டுக்கு முன்னாடி நீர் தெளிப்பாங்க. இல்லை நெல்லிக்காவை கட் பண்ணி போட்டுட்டு அந்த வீட்டுக்கு வெளியில் நீர் தெளித்து நான் பார்த்துருக்கேன். நீங்களும் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அப்புறம் சில இடங்களில் சுத்தமான பாலையும் சுத்தமான தேனையும் மிகப்பெரிய பணக்காரன், அதாவது தமிழ்நாட்டில் ஒரு அரசராக வாழ்ந்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க வீட்டில் நான் பார்த்துருக்கேன். அவங்க வீடுகளில்
கொஞ்சம் பாலும் கொஞ்சம் தேனும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அந்த வேலைக்காரர்கள் வீட்டுக்கு வாசல் கேட் எங்கே இருக்கோ அதுக்கு வெளியில் தெளிப்பாங்க. இது அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவும் பண்ண முடியாது. பக்கத்து வீட்டுக்காரன் உதைப்பான், என்னடா உங்கள் வீட்டில் ஏதாவது பண்ணிடுறேன், என் வீட்டுக்கு சாரியாக எறும்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இண்டிவிஜுவல் வீடு அப்படின்னா இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது உண்மையான விஷயம் அது. அப்புறம் தினசரி நீங்கள் எப்பாடுபட்டாவது ₹1 இல்லை ₹10 இல்லை ₹100 இல்லை ₹1000 இல்லை ₹10,000 உங்களோட தகுதி என்னவோ சேமிக்க பழகணும். ₹1 எடுத்து வச்சுருங்க. நான் ₹100 தான் சம்பளம் வாங்குறேன்னா ₹1 சேமிக்க பழகணும். ₹500 வாங்கினா ₹10 எடுத்து வச்சுருங்க. அந்த சேமிப்பு என்கின்ற ஒரு விஷயம் நீங்கள் சேமிக்க துவங்கிட்டாலே அந்த சேமிப்பு உங்களுக்கு பணத்தை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும், பணத்தை கொண்டு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இவன் ஓகே, இவன் ரொம்ப சீரியஸான ஆள், நம்ம மேலே மரியாதையாக இருக்கான். அதாவது சேமிக்கணுன்ற பேரில் கஞ்சத்தனமாக இருக்கக்கூடாதுன்றதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ நீங்கள் நிறைய பணம் இருக்கணும்னா சேமிக்க பழகணும். அண்டு லாஸ்ட் 2 விஷயங்கள், பழைய உடைகள் குப்பைகளை நீங்கள் அகற்றணும். ஏன்னா அது செல்வ ஆற்றலை தடுக்கக்கூடிய வல்லமை கொண்டது. ஸோ கூடுமான வரைக்கும் ட்ரெஸ்ஸஸ் யாருக்காவது கொடுத்துருங்க. கூடுமான வரைக்கும் குப்பைகளை அகற்றுங்கள். அது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். வீட்டில் குப்பையில் கூட உடைஞ்ச பொருட்கள், கிழிந்த துணிகள், இந்த கால் மேட்லாம் அந்த பாவாடை போட்டு வைக்கிறது அது மாதிரிலாம் வைக்காமல் அதுக்கு எல்லாமே ப்ரொஃபஷனலாக டீல் பண்ணிங்கன்னா அந்த கிழிசலே இல்லாமல் அந்த இடங்கள் இருந்ததுன்னா அந்த துணிகளும் அந்த பொருட்களும் உடையாமல் பொருட்கள் இருந்ததுன்னா அது பெரிய செல்வாற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்கின்றேன். நிறைவான விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லாத்துக்கும் பொருந்தும். என்னன்னா ஒவ்வொருவரும் ஒரு திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு எனக்கு வாய் தான் முதலில் என் ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, என்னோட ராஜ்குமார் என் கிளாஸ்மேட்டு. ஆனால் நான் இப்படி பேசக்கூடிய ஆள் கிடையாது. பயம்லாம் உண்டு. ஒரு ஸ்டேஜில் ஏறி பேசும்போது மனப்பாடம் பண்ணி ஸ்கூல்லாம் பேசியிருக்கேன். இப்போ சரளமாக பேசுகிறேன்னா அந்த திறமையை வளர்த்துட்டேன். நிறைய புத்தகங்கள் படிக்கிறேன், நிறைய பார்க்குறேன், நிறைய கேட்கறதுனால நிறைய பேச முடியுது. அப்போது ஒரு பேசணும் அப்படின்னா கூட அதுக்கான விஷயங்களை நம்ம நமக்குள்ளே கொண்டு வந்தால் தான் நம்ம இக்யூப் பண்ணிட்டு நம்ம பேச முடியும். அதே போல் நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க, உங்கள் திறமையை வளர்த்து கொள்ளுங்கள். இன்னொரு பக்கம் நீங்கள் திருட்டுத்தனமே பண்ணால் கூட, திருடுறது தான் உங்கள் வேலையானா கூட அதை கூட ப்ரொஃபஷனலாக பண்ணுங்கள். அதை கூட மாட்டாமல் பண்ணுன்றதை நான் சொன்னேன். திருடை ஆதரிக்கவில்லை, திருடு பண்ணுறது கள்ளத்தனத்தை நான் ஆதரிக்கவில்லை. ஆனால் அந்த வேலையை கூட நீங்கள் ஒரு திறமை வாய்ந்த வேலையாக மாட்டும் போது இப்போ நிறைய திருடுகள் இருக்குது. இன்னி வரைக்கும் கண்டுபிடிக்காத திருடுகள் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ மாட்டாத திருடுகள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அதுபோல் நீங்கள் ஒரு என்ன வேலை இருந்தாலும் A to Z எவ்வளோ வேலைகள் நல்லது கெட்டது எதாக இருந்தாலும் அந்த வேலையில் நீங்கள் உங்களுடைய நாலேஜை ஸ்ட்ரென்தன் பண்ணி தி பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டாக நீங்கள் இருக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. அது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு பண ஆற்றலை கொண்டு கொடுக்கும். இதை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நான் 2-3 விஷயங்களை டூ ஸ்ட்ராங்கு. என்னோட ஃப்யூச்சர் பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் உணவு சார்ந்த ஒரு தொழில் முதலீடுகள் இன் ஃப்யூச்சரில் இருக்கும். ரெண்டாவது ரியல் எஸ்டேட் என்ற ஒரு தொழில் தான் மிக சிறந்த தொழிலாக இருக்கும். இது ரெண்டுமே சொக்கலிங்கத்துக்கு அப்படின்னும் போது, சொக்கலிங்கத்தோட பர்சனல் ஆசை அப்படின்னும் போது ஆண்டாள் கோயிலும் கோசாலை ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ 4 பஸ் இருக்கின்றது, ஒரு கண்ணுக்குட்டி இருக்குது, இன்னும் ஒரு 6 பஸ்ஸு வர இருக்கின்றது. ஸோ ஒரு 10 பஸ்ஸு அதுக்கும் ஒரு ஆளை போட்டாச்சு. ஸோ பஸ்ஸு வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கோயில்ன்றது விஷயம் வரப்போகின்றது. அது வரக்கூடிய 4 வகை இல்லை. இது சொக்கலிங்கத்தோட பர்சனல் விஷயம். பொதுவான மக்களுக்கு அப்படின்னும் போது நிறைய ஆன்மீக சம்பந்தமான, கோவில் சம்பந்தமான புது விஷயங்களை மக்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வகையில் நிறைய புது விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்துக்கலாம். நீங்களும் இது போல் உங்களை கம்பார்ட்மெண்டைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையிலும் பிரம்மாண்டமான வெற்றிகளும் செல்வ செழிப்பும் நிம்மதியான நிறைவான வாழ்க்கையும் உங்களுக்கு நிச்சயமாக வரும். சொல்கிறத செய்யுங்க. நான் சொல்கிறத செய்ய முற்படுகின்றேன். ஓரளவுக்கு நான் சொல்கிறபடி தான் நடந்துட்டுருக்கேன். நீங்கள் கேட்குறத நல்லபடியாக கேட்டுட்டு ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்டில் போகாதீங்க. கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். யூ வில் ஹேவ் தி பெஸ்ட் ரிசல்ட்ஸ். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிமுக ஆண்டாளுக்கு நரசிம்மருக்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் நான் இரவு உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி